புலிகள் கருணாப்பிளவின் பின்னென்ற நோர்வே புலனாய்வு முகவரின் நூல் வெளியீட்டில் கஜேந்திரகுமார். புலிகள் கருணாப்பிளவின் இழப்புகள், புலிகளின் மொழிவு பற்றிய ஆய்வுகள், மதிப்பீடுகள் நடந்து கொண்டிருக்கும் 20 ஆண்டுகள் இம்மாதம் நினைவு கூறப்படுகின்றது. இந்த பிளவின் பின்னணியில் நோர்வே புலனாய்வு பிரிவினர் இருந்தது அனைவரும் அறிந்த ரகசியம். அதனை தேசம் நெட் 2004 முதல் எழுதி வந்திருக்கின்றது. புலிகளின் தலைவர் பிரபாகரனையும் பொட்டமானையும் தங்களால் இணங்க வைக்க முடியாத நிலையில், அவர்களை அணுகவே முடியாத நிலையில் கருணாவை புலனாய்வு முகவர்கள் அணுகினர். அவர்களில் ஒருவர்தான் இலங்கையில் பிறந்து சிறு வயதிலேயே நோர்வேக்கு புலம்பெயர்ந்து வாழும் நோர்வே பிரஜையான மரியநாயகம் நியூட்டன். இவர் நல்ல வசதி படைத்த செல்வந்தரான நோர்வேஜிய பெண்ணை திருமணம் செய்து வாழ்கின்றார். உளவியல் நிபுணரும் கூட. இவர் கருணா பிரிந்து செல்வதற்கு முன் கருணா பிரிந்து செல்வதற்கு வேண்டிய கருத்தியலை கருணாவுக்குள் விதித்தவர்களில் ஒருவராக கருதப்படுகின்றார். இவர் எழுதிய காட்டிக் கொடுக்கப்பட்ட கடலும் கைவிடப்பட்ட மக்களும் நூல் வெளியீட்டு நிகழ்வு ஏப்ரல் 19 நேற்று காலை ஜாழ் மாவட்ட செயலகம் அருகில் உள்ள YMCA மண்டபத்தில் ஜாழ் கிராமிய உழைப்பாளர் சங்க தலைவர் என் இன்பம் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வை ஜாழ் கிராமிய உழைப்பாளர் சங்கம், தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கம் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தது. தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் அமைப்பாளரும் உலக மீனவ சம்மேளனத்தின் பொதுச் செயலாளருமான ஹேமந்த் குமார், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகியோர் கலந்து கொண்டு நூலை வெளியிட்டு வைத்தனர். வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் ஊடக பேச்சாளர் அன்னராசா, தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் சே கஜேந்திரன் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டனர். மரியநாயகம் நியூட்டன் அறகலிய போராட்ட காலத்தில் இலங்கையில் தங்கியிருந்து அப்போராட்டத்தின் பின்னணியில் செயல்பட்டவர். அதற்காக அவர் பின்னர் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தற்போது மீண்டும் இலங்கை வந்துள்ள மரியநாயகம் நியூட்டன் முன்னணி சோசலிச கட்சியோடு இணைந்து செயற்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மரியநாயகம் நியூட்டனை போன்ற நோர்வே புலனாய்வு பிரிவோடு இணைந்து செயற்படுவதாக பெருமையுடன் கூறி வருபவர் ஊத்தை செய்து என கருணா பிரிவின் பின்னணியில் செயற்பட்ட லண்டன் ஈழப்பதீஸ்வரர் ஆலயத்தின் உரிமையாளர் ஜெயதேவனால் விமர்சிக்கப்பட்டு வந்த நடராஜா சேதுருவன். அண்மையில் தேசம் நெற்றை தொடர்பு கொண்ட அவர் ஜேவிபி அரசு நீண்டகாலம் நிலைப்பதற்கு அனுமதிக்கப்படாது என்ற கருத்தை வெளியிட்டிருந்தார். இவர் இலங்கைக்கு சென்றிருந்த போது கைது செய்யப்பட்டு பல மாத காலம் தடுத்து வைக்கப்பட்டிருந்தமை தெரிந்ததே. மரியநாயகம் நியூட்டன் இலங்கை விடயங்களில் மட்டுமல்லாமல் வேறு புலனாய்வு நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டுள்ளார். இஸ்ரேலின் பாலஸ்தீனியர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் இவரது குழுவினர் ஈடுபட்டதாக சில தகவல்கள் தெரிவிக்கின்றது. மரியநாயகம் நியூட்டனின் குழுவினர் ஹிஸ்புல்லா போராளிகள் மீது பேச்சர் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட காலப்பகுதிகளில் அங்கு தங்கியிருந்துள்ளதாக ஊர்ஜிதப்படுத்தப்படாத தகவல்கள் தெரிவிக்கின்றன. நோர்வே சுத்தமான சுவாமி பிள்ளை வேடம் போட்ட போதும் அந்நாடு அமெரிக்காவின் ஒரு மென்மையான முகமாகவே பார்க்கப்படுகின்றது. தற்போது மரியநாயகம் நியூட்டன் இலங்கையில் நிற்பதன் நோக்கம் என்ன என்ற சந்தேகம் தவிர்க்க முடியாதது. முன்னணி சோசலிச கட்சியூடாகவும் தற்போது ஜேவிபிக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருகின்றது. அந்த முனையில் அமெரிக்க தூதுவர் ஜூலிசங் பொன்னம்பலம் கஜேந்திரகுமாரோடு நெருங்கிய உறவை கொண்டுள்ளார். நியூட்டன் தன்னுடைய நூல் வெளியீட்டை பொன்னம்பலம் கஜேந்திரகுமாரை வைத்து வெளியிட்டுள்ளார். நாடு உள்ளூராட்சி சபை தேர்தலை நோக்கி நகர்ந்து கொண்டுள்ளது. இலங்கை ஒரு குட்டி தீவாக இருந்தாலும் அதனை ஏகபத்திய நாடுகள் சமாதானமாக நிம்மதியாக வாழ அனுமதிக்கப் போவதில்லை என்பதையே இவை கட்டியம் கூறுகின்றது. தமிழ் கட்சிகளின் கூட்டணிவுக்கு ஸ்ரீதரனை தடையாக உள்ளார். கட்சியின் முடிவு கிளிநொச்சிக்கு வெளியே உள்ளது. சங்க சந்திரகுமார் தமிழரசு கட்சியுடன் இணைவதற்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனே பெரும் தடையாக இருப்பதாக சமத்துவ கட்சியின் பொதுச் செயலாளரும் சங்க சின்னத்தில் உள்ளூராட்சி சபையில் போட்டியிடுகின்ற மு சந்திரகுமார் தேசிய நெட்டுக்கு தெரிவித்தார். நீங்கள் தமிழரசு கட்சியில் போட்டியிட வேண்டியவர். தற்போது DTNA-யில் போட்டியிடுவது பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனாலா என்று கேட்டபோது மு சந்திரகுமார் இக்குற்றச்சாட்டை முன்வைத்தார். தமிழரசு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டால் இந்த DTNA பெரும்பாலும் தமிழரசு கட்சியோட இணையறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்று நினைக்கிறீங்களா? இருக்கலாம். ஏனென்றால் தமிழரசு கட்சிக்குள் இன்றைக்கு இருக்கக்கூடிய DTNA கட்சிகள் இருந்த போது கூட்டமைப்பாக தமிழரசு கட்சிக்குள்ள அந்த கூட்டமைப்பாக இருக்கும் போதும் கூடி குறிப்பாக DTNA-ல இருக்கக்கூடிய பெரும்பாலும் எல்லாரும் கடந்த காலங்களில் போராட்ட இயக்கங்களில் செயல்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். ஆயுதம் தூக்கி போராட்டத்தில் போராடியவர்கள், அதன் தலைவர்கள். அவர்களை நோக்கியான எதிரான கருத்துக்கள் தமிழரசு கட்சிக்குள்ள விதைக்கப்பட்டதுக்கும் நீங்கள் குறிப்பிட்ட ஸ்ரீதரன் ஒரு காரணமாக இருந்திருக்கின்றார். ஒற்றுமையை பலவீனமாக்குவதற்கு அவர் பெரிய பங்காளியாக இருந்திருக்கின்றார். அது இப்போது உணரப்படுகின்றது. அவர் அந்த போராட்ட அமைப்புகளில் ஒன்றான EPRLF தானே பாராளுமன்றத்துக்குள் நுழைந்து அதன் பின்பு தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டது. இல்ல, அவர் எப்போதும் அவர் பேசுவதற்கும் நடைமுறைக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். கடந்த காலங்களில் தான் சொன்னதை மறந்து புதுதாக கருத்து சொல்லுவார். அப்படி அல்ல. 2010ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலிலே சுரேஷ் பிரேமச்சந்திரன் தலைமையிலான EPRLF கட்சியின் கோட்டாவில் தான் அவர் அந்த தேர்தலில் வேட்பாளராக நியமிக்கப்பட்டார். பிறகு அவர் கட்சி மாறிவிட்டார். அல்லது தனக்கும் EPRLF சம்பந்தம் இல்லைன்னு பிறகு அது தானே பாராளுமன்ற அரசியலுக்குள் கொண்டு வந்த EPRLF படுமோசமாக விமர்சித்திருக்கின்றார்.
அது 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 அவருடைய குணாம்சம். அதை நான் இப்போ கேள்விக்குட்படுத்த விரும்பல. கிளிநொச்சி உள்ளூராட்சி சபைகளில் மும்முனை போட்டிக்கான வாய்ப்புள்ளது. சங்கு வீடு திசைக்காட்டுக்கு இடையே கடுமையான போட்டி நிலவும். சங்கு கணிசமான ஆசனங்களை பெற்று கூட்டாக செயற்பட வேண்டிய நிலை ஏற்பட்டால் நீங்கள் வீட்டோடு சேருவதை பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் விரும்பப் போவதில்லை. அப்படியானால் நீங்கள் திசைக்காட்டியோடு இணைவீர்களா என தேசம் நேற்று கேள்வி எழுப்பியது. அதற்கு பதிலளித்த மு. சந்திரகுமார் அந்த முடிவை எடுக்கும் அதிகாரம் கிளிநொச்சிக்கு வெளியே உள்ளது. தமிழரசு கட்சியினது பொதுச் செயலாளரே அந்த முடிவை எடுப்பார் என தெரிவித்தார். உள்ளாட்சி தேர்தலுக்கு பிறகு கூடி எனக்கு சொல்ல தெரியல கிளிநொச்சி என்ன மாதிரி இருக்கும். யாழ்ப்பாணத்தில் உள்ள 17 சபைகளில் டிடிஎன்ஏ, தமிழரசு கட்சி போன்ற கட்சிகள் இணைந்துதான் ஆட்சி அமைக்க வேண்டிய கட்டாய நெருக்கடி ஒன்று பெறும். அது எதிர்காலத்தில் எல்லோரும் ஒற்றுமையாக செயற்படுவதற்கு ஒரு உந்துகோலாக அமையும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஆட்சி அமைக்கிற விஷயம் கிளிநொச்சிக்குள்ள வரைக்குள்ள இதுல ஒரு சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காவா? அதிகாரங்களை ஒரு கட்சி தனித்து எடுக்காத பொழுது கிளிநொச்சியிலே ஒரு மும்முனையான நிலைமை தான் இருக்க போகுது. இல்ல, தமிழரசு கட்சிக்குள் தலைமை தான் இதுல முடிவெடும், வெறும் மாவட்ட அமைப்பாளர்கள் அல்ல. தமிழரசு கட்சிக்குள் முடிவெடுக்க வேண்டிய பலம் கிளிநொச்சிக்கு வெளியே தான் இருக்கு. அவர்கள் தான் தீர்மானி. நாங்கள் ஒற்றுமைக்கு விரோதிகள் அல்ல. ஆனாலும் நாங்கள் ஒரு விடயத்தில் கவனமாக இருப்போம் என்றால், கடந்த உள்ளூராட்சி சபைகளில் பல்வேறு மோசடிகள் செய்தவர்களுடன் இணைந்து ஆட்சி அமைப்பது என்பது மிக கடினமாக இருக்கும். அப்ப இப்ப கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள 4 பிரதேச சபைகளையும் நீங்கள் கணிசமான வாக்குகளை பெற்று இருந்தால் இந்த ஆட்சி அமைக்கின்ற விஷயத்துல நீங்கள் தமிழரசு கட்சியை தெரிவு செய்யணும் அல்லது தேசிய மக்கள் சக்தியை தெரிவு செய்ய வேண்டி வரும். இப்ப இந்த இடத்துல இந்த முடிவை யார் எடுப்பீங்க? இந்த இடத்த நான் மக்களுக்கே விட்டு விடுறேன். இந்த கேள்விக்கு பதிலை ஒரு பலமான சரியான தரப்பு ஒன்று முழு அதிகாரங்களுடன் ஆட்சி அமைப்பதற்குரிய வழிவகுக்க வேண்டியது மக்களின் பொறுப்பு. ஏனென்றால் இந்த உள்ளூராட்சி தேர்தல் முறை அப்படியானது. ஏனென்றால் சிறிய குழுக்கள், சிறிய சுயேட்சைகள் கூடி பரவலாக ஒரு பிரதேச சபை எல்லைக்குள் எடுக்கக்கூடிய பரவலாக எல்லைக்குள் வாக்குகளை பெற்று உறுப்பினர்களாக தெரிவிக்க வாய்ப்பு இருக்கின்றது. அதுக்கு வழிவகுக்கின்றது இந்த தேர்தல் முறை. ஒரு வகையில் அது நல்லதாக இருந்தாலும் அதற்கூடாக அப்படி வர்றவர்களை மக்கள் சரியான அவர்களை தெரிவு செய்தால் நாங்கள் ஒரு பரந்துபட்ட அடிப்படையில் நல்லவர்களை கொண்டு ஒரு சபையை அமைத்து அதற்கு சிறப்பான மக்களுக்கான சேவையை செய்வதற்கு எங்களோட தலைமைத்துவம் எங்கேயும் தடையாக இருக்காது. நாங்கள் உள்ளூராட்சி சபைகளில் வெற்றி பெற்றால் தமிழரசு கட்சியை போலல்லாது ஊழலற்ற ஆட்சியை அமைத்து கிளிநொச்சியை தூய்மையான ஒளிமயமான நகராக்குவோம் என தெரிவித்தார் சமத்துவ கட்சியின் பொதுச் செயலாளர் மு. சந்திரகுமார். ஜனாதிபதி அனுர பேசியது தவறா? தமிழ் கட்சிகளின் விமர்சனத்துக்கு அமைச்சர் பதிலடி. ஜனாதிபதி அனுரவின் அரசியல் நிலைப்பாடு குறித்து விமர்சனம் தெரிவிக்க தமிழ் மக்களை ஏமாற்றிய தமிழ் கட்சிகளுக்கு உரிமை இல்லை என அமைச்சர் ஹிமல் ரத்நாயக்க ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில் அனுர மற்றும் அவரது தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி கட்சியினர் எப்போதும் இனவாதம் அல்லது மதவாத அரசியலை ஆதரிக்கவில்லை என்று அமைச்சர் ஹிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். மேலும் வடக்கு மற்றும் கிழக்கில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் அனுரா ஆற்றிய உரைகள் தமிழ் மக்களின் உணர்வுகளை புண்படுத்தியதாக தமிழ் கட்சிகள் தெரிவித்திருந்தன. இதைத் தொடர்ந்து சில தமிழ் தலைவர்கள் மற்றும் அமைப்புகள் விமர்சனங்களையும் எழுப்பினர். இதற்கிடையே அமைச்சர் ஹிமல் தமிழ் மக்களை உண்மையாக பிரிவுபடுத்த தவறும் தமிழ் கட்சிகள் திசாநாயக்காவின் உரையை விமர்சிப்பது தவறானது என தெரிவித்தார். அவரது உரையின் நோக்கம் தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதையாக இருந்ததாகவும் இனவாதத்தில் இருந்து விலகி நாடு முழுவதும் ஒரே மாதிரியான அரசியல் யோசனைகளை வழங்கும் கட்சிதான் தேசிய மக்கள் சக்தி எனவும் அவர் வலியுறுத்தினார். புலம்பெயர் தமிழர்களின் நண்பன் JVP ராஜிதவின் புதிய கண்டுபிடிப்பு. தமிழ் புலம்பெயர் சமூகத்தை மகிழ்ப்பதற்காக கருணாகம்மன் மற்றும் பிள்ளையான் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவதாக முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்தார். களுத்துறையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் இவர்கள் கைதானது அரசாங்கம் நடத்திய நாடகம் என கூறினார். ஏப்ரல் 19 ராஜித சேனாரத்ன களுத்துறையில் நடந்த ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, கருணாகம்மன் மற்றும் பிள்ளையான் வெளியேறியதால் தான் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு வீழ்ச்சியடைந்தது. வேலுப்பிள்ளை பிரபாகரன் இந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் போராட்டங்களுக்கு தலைமை வகிக்கவில்லை. விஜய் வீரவை போன்று அவரின் தலைமறைவாகவே இருந்தார். இந்நிலையில் போராட்டத்தை வழிநடத்திய ஒருவரே கருணாகம்மன். அவரது மிக முக்கிய சகாவாக பிள்ளையான் இருந்தார். ஆணையரவு உட்பட 14 ராணுவ முகாம்களை சுமார் 4 நாட்களில் புலிகள் அளித்தனர். இந்த அனைத்து தாக்குதல்களையும் கருணாகம்மனை மேற்கொண்டார். கருணாகம்மனின் மாற்றத்தினாலேயே கிழக்கு மாகாணத்தை புலிகள் இழந்தனர். கருணா இருந்திருந்தால் ராணுவத்தினரால் ஒருபோதும் தொப்பிக்கலவை கைப்பற்றியிருக்க முடியாது. இந்திய ராணுவம் கூட தொப்பிக்கலவுக்கு செல்ல அஞ்சியது. கருணாகம்மன் வழங்கிய தகவல்களின் அடிப்படையிலேயே தொப்பிக்கலவையும் கைப்பற்ற முடிந்தது. கருணாகம்மன் மற்றும் பிள்ளையான் புலிகளில் இருந்து பிரிந்த பின்னரே என்றுமே கைப்பற்ற முடியாது என பிரபாகரன் சவால் விடுத்திருந்த தோராபோரா மலையை கூட கைப்பற்ற முடிந்தது. அது மாத்திரமன்றி கிழக்கு ராணுவத்தினரால் கைப்பற்றப்பட்ட பின்னரே ஆயுத பரிமாற்றமும் நிறுத்தப்பட்டது.
எதிர்காலத்தில் தாம் பாதுகாக்கப்படுவோம் என்ற நம்பிக்கை கருணாவும் பிள்ளையானும் அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கினர். அவ்வாறு இருக்கையில் அரசாங்கம் அவர்களை காட்டிக் கொடுத்தால் அது நியாயமற்றது. இதனூடாக வடக்கு புலம்பெயர் தமிழர்கள் ஊடாக தமிழ் மக்களின் வாக்குகளையே பெற்றுக்கொள்வதே அரசாங்கத்தின் நோக்கமாகும். கருணா மற்றும் பிள்ளையான் கைது செய்யப்படுவது புலம்பெயர் ஈழத்தமிழர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காகவும் கலாநிதி எம்எல் பெரேரா கூறியதை போன்று இன்று எதிரியின் எதிரி நண்பராயிருக்கின்றனர். விடுதலை புலிகளின் எதிரி கருணா அம்மானின் எதிரி புலம்பெயர் ஈழத்தமிழர்கள். புலம்பெயர் ஈழத்தமிழர்களின் நண்பன் ஜேவிபி ஆகும். இது வரலாற்று பேரழிவுக்கு வழிவகுக்கும் என்றார். 6 மாதங்களில் 6000 பில்லியன் ரூபாய் கடன் குறித்து ஐக்கிய மக்கள் சக்தி கேள்வி. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த 6 மாதங்களில் 6000 பில்லியன் ரூபாய் கடன் பெற்றுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க தெரிவித்துள்ளார். இந்த கடனை அரசாங்கம் எவ்வாறு மீளச் செலுத்த உள்ளது என்பது தெளிவில்லை என்றும் இந்த பெரும் சுமை இறுதியில் மக்கள் மீது தாக்கம் செலுத்தும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பில் நடந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த அவர், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வாக்குறுதியான மாற்றங்களை ஏற்படுத்தவில்லை என்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணிலின் திட்டங்களையே தற்போதைய அரசாங்கம் தொடர்கின்றது என்றும் குற்றம் சாட்டினார். சுற்றுலாத்துறையை தவிர வேறு வருமான மூலங்கள் இல்லாத நிலையில் நாட்டின் பொருளாதார எதிர்காலம் ஆபத்துக்குள்ளாகும் எனவும் 2028ஆம் ஆண்டில் மீண்டும் கடன் மறுசீரமைப்பு அவசியமாகலாம் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். வன்னி அபிவிருத்தி மற்றும் காணி விவகாரங்கள் குறித்து வடக்கு ஆளுநருடன் ரவிகரன் சந்திப்பு. வன்னி பகுதிகளில் காணப்படும் காணி விவாதங்கள் மற்றும் அபிவிருத்தி தொடர்பான விடயங்களை வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாதகரிடம் எடுத்துரைத்துள்ளார். இந்த சந்திப்பு நேற்று சனிக்கிழமை யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள ஆளுநரின் அலுவலகத்தில் இடம்பெற்றது. சந்திப்பின் பின்னர் கருத்து வெளியிட்ட ரவிகரன் முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா மாவட்டங்களில் நிலவும் சிக்கல்கள் குறித்து ஆளுநருடன் விரிவாக கலந்துரையாடியதாக தெரிவித்தார். குறிப்பாக காணி விவாதங்கள் மற்றும் வன்னி அபிவிருத்தி தொடர்பான விடயங்களில் ஆளுநர் கவனம் செலுத்துவதாக உறுதியளித்தார் எனவும் இந்த சந்திப்பு திருப்திகரமாக அமைந்தது என்றும் அவர் தெரிவித்தார். இனவாதத்துக்கு இடமளிக்க மாட்டோம். ஜனாதிபதி அனுரகுமார. மக்களின் உரிமைகளும் கருத்து சுதந்திரமும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அரசியல் முன்னெடுக்கப்படுவது அவசியம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தினார். தலவாக்கலையில் நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இனவாதத்துக்கு இடமளிக்கும் எந்த முயற்சியும் அரசாங்கம் பொறுக்காது என்றும் சட்ட திருத்தங்கள் தேவையாக இருந்தாலும் அதை மேற்கொண்டு இனவாதத்தை முறியடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். மலையக மக்கள் இலங்கையின் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றுபவர்கள் என தெரிவித்த ஜனாதிபதி, 200 வருடங்களாக இங்கு வாழும் மக்களை எங்கிருந்து வந்தவர்கள் என தேடுவதில் அர்த்தமில்லை என்றார். சம நீதி மற்றும் இணக்கம் கொண்ட நாடொன்றை கட்டியெழுப்புவதே இன்றைய அரசாங்கத்தின் இலக்காக உள்ளதாகவும் இனங்களுக்கிடையே மீண்டும் மோதல்கள் ஏற்படாத ஒரு நிலையை உருவாக்குவதே அவசர தேவை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் கருத்துக்கள் வாக்காளர்களுக்கான லஞ்சம். எம்.எஸ். சுமந்திரன். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு முன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வெளியிட்ட கருத்து தொடர்பில் கவலை வெளியிட்டுள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம்.எஸ். சுமந்திரன். எக்ஸ் தளத்தில் கருத்து வெளியிட்ட அவர், தேசிய மக்கள் சக்தி கட்டுப்பாட்டில் உள்ள மன்றங்களுக்கு எளிதாக நிதி ஒதுக்கப்படும் என்றும் மற்றவற்றுக்கு வழங்க முடியாது என தெரிவித்த ஜனாதிபதியின் கூற்றுக்கள் வாக்காளர்களுக்கு லஞ்சமாக உள்ளதாக கூறியுள்ளார். இது ஒரு தேர்தல் குற்றமாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நேர்மையான தேர்தலை நடத்த சரியான சூழலை உருவாக்க வேண்டும் என அரசியலமைப்பின் 33வது பிரிவில் ஜனாதிபதியின் கடமை ஒன்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதியே இத்தகைய சட்டங்களை மீறினால் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்காதா என சுமந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். இதேவேளை நிதி ஒதுக்கல் தொடர்பிலாக தன்னுடைய கருத்தை எதிர்க்கட்சிகள் தவறாக புரிந்து கொண்டுள்ளன என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அரசால் கவனமாக சேகரிக்கப்படும் மக்களின் பணத்தை ஊழல் மிக்க உள்ளூராட்சி மன்றங்களுக்கு ஒப்படைக்க முடியாது என்பதுதான் தன் உண்மையான நிலைப்பாடு என விளக்கியுள்ளார். மத்திய அரசு பொது நிதியை துஷ்பிரயோகம் செய்யாத வகையில் செயல்படுவது போன்று உள்ளூராட்சி மன்றங்களும் பொறுப்புடன் பணம் செலவிட வேண்டும் என ஜனாதிபதி வலியுறுத்தினார். எலிக்காய்ச்சல் பரவும் அபாயம். நாட்டில் எலிக்காய்ச்சல் பரவும் அபாயம் அதிகரித்துள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்துள்ளனர். விசேடமாக புத்தாண்டு கால பகுதியில் வயல்வெளிகளுக்கு அருகில் உள்ள புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்வுகளில் கலந்து கொண்டவர்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காய்ச்சல், தலைவலி, தசை உளைவு, மூட்டுகளில் வலி, சரும எரிச்சல் போன்றவற்றுடன் வாந்தி, பேதி, தசைவீக்கம் என்பனவும் எலிக்காய்ச்சலின் ஆரம்ப அறிகுறிகளாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக வைத்தியரை நாட வேண்டும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். பிள்ளையானின் சாரதி சிஐடியால் அதிரடியாக கைது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையானின் சாரதி இன்று அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பில் இருந்து மட்டக்களப்புக்கு வருகை தந்திருந்த குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் அவரை கைது செய்துள்ளனர். பிள்ளையார் எனப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தனின் சாரதியான ஜேந்தன் என்பவரை இவ்வாறு நேற்றைய தினம் ஏப்ரல் 18ஆம் தேதி கைது செய்யப்பட்டு கொழும்புக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். பேராசிரியர் சிவசுப்பிரமணியன் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் போன சம்பவம் தொடர்பிலேயே அவரை கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. காதலில் தகராறு ஏற்பட்டதில் இளம்பெண் கழுத்தறுத்து கொலை. ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி மத்துகம தொலகேன பகுதியில் இளம்பெண் ஒருவர் கழுத்தறுக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார்.
இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டவர் 33 வயதுடைய மர்வின் சமரநாயக்க மாவட்ட அங்கலவத்தை பகுதியைச் சேர்ந்தவர் என மத்துகம போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்த பெண்ணின் உடலில் பல வெட்டு காயங்கள் காணப்படுகின்றன. காதலுறவு தொடர்பான தகராறு காரணமாக இந்த படுகொலை இடம்பெற்றுள்ளமை போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அதன்படி சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவர் அப்பகுதியில் இருந்து தப்பிச் சென்றுள்ளார். சந்தேக நபரை கைது செய்ய மத்துகம போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கனடாவில் துப்பாக்கிச் சூட்டில் பலியான இந்திய மாணவி. கனடாவில் உள்ள ஒன்டாரியோ மாகாணத்தில் கேமில்டன் எனும் பிரதேசத்தில் ஏப்ரல் 18 அன்று இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் இந்திய பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். மொஹவ் கல்லூரியில் படித்து வந்த ஹர்ஷிம்ராஜ் ராண்டவா எனப்படும் மாணவியை உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் சம்பவத்தன்று மாணவி சவுத் பென் சாலையில் பேருந்துக்காக காத்திருந்த போது 2 கார்களில் வந்த நபர்களிடையே ஏற்பட்ட மோதலில் உருவான துப்பாக்கிச் சண்டையில் ஒருவரையொருவர் தாக்கிய போது மாணவி மீது தவறுதலாக துப்பாக்கி கொண்டு பாய்ந்ததில் படுகாயமடைந்துள்ளார். மேலும் அவரை அங்குள்ளவர்கள் உடனடியாக வைத்தியசாலையில் சேர்த்தும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தகவல்கள் குறித்து கனடாவின் காவல்துறையினர் மேலும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அத்தோடு இந்திய துணை தூதரகம் மிகவும் ஆழ்ந்த இரக்கம் தெரிவித்ததோடு தாம் மாணவியின் குடும்பத்துடன் தொடர்பில் இருந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவோம் என தெரிவித்துள்ளது. மேலும் இது குறித்து தெரிவிக்கையில் கனடாவில் கடந்த சில 4 மாதங்களாக 4 இந்தியர்கள் உயிரிழந்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றனர். அதில் பஞ்சாபை சேர்ந்த 22 வயதுடைய மாணவர்கள் 2024 டிசம்பர் 1ஆம் தேதி இறந்துள்ளார்கள். அதில் குராஸ் சிங் எனும் முதுகலை மாணவன் கத்தியால் குத்தப்பட்டும் மற்றொரு மாணவி ராஜ்புத் மரம் விழுந்தும் உயிரிழந்துள்ளார் எனவும் டிசம்பர் 6ஆம் தேதி காஷன் தீப் சிங் என்பவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தோடு இந்த மாணவியும் இருந்த சம்பவம் கனடாவில் வாழும் இந்தியர்களுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது என தெரிவிக்கப்படுகிறது.